உண்மையை சொன்ன தினமலர். என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க, என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க, ரைட்? எடிட்டர், அந்த பேப்பரை தூக்கி போடுங்க. தினமலர் என்ன உண்மை சொல்லி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உள்ள என்ன சொல்லி இருக்குன்னு பாக்கலாம். போன வாரம் ஃபுல்லா வாருன்னு அதை பத்தியே நம்ம படிச்சுட்டும் பேசிட்டு இருந்தனால ஆக்சுவலா தமிழ்நாட்டுக்குள்ள போன வாரம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க தவறிட்டோங்க. எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. அதுல ஒண்ணுதாங்க இந்த பேப்பர் கட்டிங்க. திடீர்னு பார்த்தனா தாவேக்காக்காரங்க போன வாரம் முழுக்க இதை உட்காந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டை ஆள போகும் தாவேக்கா அப்படின்ட்டு. தமிழ்நாடுன்னு சொன்னா உங்களுக்கு வேற பிடிக்காது. தமிழகத்தை ஆள போகும் தாவேக்கா அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரா சொன்னா அப்படின்னு கேட்டா நாங்க தான் அப்படின்னாங்க. சரின்னு இந்த பேப்பரை வேற கொடுத்தாங்க. யாருன்னு போய் படிச்சு பார்த்தா ஏதோ மும்பையை சேர்ந்த தனியார் கம்பெனி நடத்தின சர்வேயா. கம்பெனிக்கு பேர் கூட வாடா இன்னும் வைக்கல. சரி, ஓகே. அத வேற இவனுங்க தூக்கிட்டு என்னமோ வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டே வந்த மாதிரி கொண்டாடிட்டு இருந்தானுங்க. சரி, இருந்தாலும் பாவம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ல என்ஜாய் பண்ணட்டும். ஆமா, தலைவருமே ஃபர்ஸ்ட் டைம்ல. சரி, என்ஜாய் பண்ணட்டும். சரி, என்னதான் போட்டிருக்காங்கன்னு பாக்கலாமா? அப்படியே படிச்சுட்டு வந்தா ஒரு இடத்துல சதவீதம் போட்டிருந்தாங்க. சரி, கூட்டி பாக்கலாமே அப்படின்னு கூட்டி பார்த்தா கரெக்டா 100 வந்துருச்சு. கரெக்டா போட்டாங்களே. இந்த சதவீதத்துல கரெக்டா கால்குலேஷன் படி செஞ்சுரி போட்டாங்க. அப்ப மேல இருக்க கால்குலேஷன் கரெக்டா இருக்கான்னு மறுபடியும் அந்த மேல் பத்திக்கு போயிட்டு அவங்களோட கால்குலேஷன் படிச்சு பார்த்தோம். அது என்னன்னா, மக்களிடம் கேட்ட கேள்விகளுக்கான விடைகளை வாங்கி அதுல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார் சார்ட் மாதிரி ஒரு கால்குலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுல இந்த மின் வேல்யூ எல்லாம் கூட்டி பார்த்தாலும் டேலி ஆகல. சரி, மேக்ஸ் வேல்யூ எல்லாம் கூட்டி பார்த்தாலும் டேலி ஆகல. சரி, மின்னு வேண்டாம், மேக்ஸ் வேண்டாம், மீடியன் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்பவும் டேலி ஆகல. சரி, ஓகேங்க, ஃப்ரம் 2 அப்படி வச்சுக்கலாம். 95ல இருந்து 104க்குள்ள ஏதோ ஒரு நம்பர் எடுப்போம். அப்பெல்லாம் எடுக்கும்போது இந்த சிந்தனது சதர்னதெல்லாம் வந்து அதர்ஸ்க்கு போயிடும் அப்படின்னு மன்னிச்சு விட்டுறலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அப்படியே கீழே படிச்சுக்கிட்டே வந்தனா மேல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சாதி வாரியாவும் கணக்கெடுத்திருக்கோம். அந்த இடம் தாங்க நான் வீடியோ போடணும்னு முடிவு பண்ணேன். அந்த இடம் தான். சரி, 3 கம்யூனிட்டி வந்து அவங்க ஓபிசியை வச்சு அவங்க கணக்கெடுப்பு எடுத்திருந்திருக்காங்க. இல்ல, நம்மளுக்கு எந்த சிக்கலும் இல்ல. என்ன அப்படின்னா, முதல் ஒரு சமூகத்தினர்கிட்ட எடுத்தது வந்து அதிமுக வந்து முதல் இடத்துலயும், 2வது வந்து தாவேக்கா, அப்புறம் வந்து திமுக இருக்கிறாங்க. சரி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வன்னியர் ஓட்டு அப்படிங்கிறது வந்து தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு இடத்துலதான் இருக்கு. ஒரு சில டிஃபரன்ஸ் தான். பட் அந்த இடத்துல தாவேக்கா முதல் இடம் இருக்கு. அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நேத்து வளர்லாம் பார்க்கும்போது வன்னியர் சாதியினர் வந்து அந்த மாங்காய்க்கு ஓட்டு போடல அப்படின்னா இந்த மஞ்ச மாங்காய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற புரிதல் நம்மளுக்கே இருக்கு. அதனால டிஎம்கேக்கு வந்து ஓட்டு ஏன் கம்மியா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற உள்நோக்கமும் புரிஞ்சுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அதையும் விட்டுறலாம். அதுக்கடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் வந்து அதிமுக லீடிங்ல இருக்கு, தாவேக்கா 2வது, அதுக்கப்புறம் டிஎம்கே போட்டிருக்காங்க. சரி, இப்ப என்ன அப்படின்னா, சிஎம் ஆறதுக்கு ஒரு சர்வே சதவீதத்துல கொடுத்துருக்கீங்க. அதுலயும் வந்து லீடிங்ல வந்து தாவேக்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பார் சார்ட் ரெப்ரசன்டேஷன், அதாவது கொஸ்டின் கேட்டு ஆன்சர் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க. அதுலயும் வந்து தாவேக்கா லீடிங்ல இருக்காங்க. அது என்னடா, சாதி வாரிய கால்குலேஷன் பண்ணும்போது மட்டும் செகண்ட் பிளேஸ்ல இருக்கீங்க எல்லா இடத்துலயுமே. ஒரு இடத்துலதான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தாலுமே ரொம்ப வந்து வேரியேஷன் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும். அப்படிங்கிறப்போ என்னடா கால்குலேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? சரி, இப்ப இதுல என்னமா பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது ரேண்டமா ஒரு 3 இடைநிலை சாதியினர் எடுத்து சர்வே எடுத்ததுல எந்த பிரச்சனை இல்லை. அதுல ஒரு 3% விட்டுட்டாங்க பாத்தீங்களா? அந்த 3%ல ஒரு 3/4% இப்ப ஆல்ரெடி வந்து வெளிநாடுகள்ல இருக்காங்க. அதனால அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா எந்த மாற்றமும் பெருசா வந்து வராது அப்படிங்கிறதுக்காக கூட விட்டுருந்துக்கலாம். ஆனா பட்டியலான மக்களை எப்படா விட்டீங்க? அவங்களோட ஓட்டுகள் உங்களுக்கு வேண்டாம்னு நினைச்சீங்களா? இல்லனா அவங்களோட ஓட்டு உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்காது, தமிழ்நாட்டின் வெற்றியவே தீர்மானிக்காது, அதனால அவங்க தேவையில்லைன்னு கழட்டி விட்டீங்களா? ரேண்டமா சூஸ் பண்றது பீப்புளை விட ரேண்டமா சூஸ் பண்ணலாம். 100 பேருக்கு பதிலா 10 பேர் எடுக்கலாம். ஆனா குறைஞ்சபட்சம் இந்த கேட்டகரி வைஸ் ஆகுது நீங்க வந்து ஆக்சுவலா எல்லா சாதியினருமே கவர் பண்ணியிருக்கணும். குறைஞ்சபட்சம் கேட்டகரி வைஸ் ஆகுது வந்து நீங்க செலக்ட் பண்ணி அதுல இருந்து தானே சர்வே எடுத்து இருந்திருக்கணும். அது எப்படி ஒரு பட்டியலான மக்கள் அந்த ஃபுல் கம்யூனிட்டியை வந்து நீங்க ஒதுக்கிட்டு ஒரு சர்வே எடுத்து அதுல கொண்டாட்டம் மானா மயிலாடுதுறை வேற. சரிமா, எப்பதான் இந்த தினமலர் சொன்ன உண்மைக்கு வருவ அப்படின்னு கேக்குறீங்க? எல்லாம் படிச்சுட்டோமா? அப்படியே கீழே வாங்க. இதனால் தமிழ்நாடு சலசலப்புக்கு உள்ளாகியதுன்னு போட்டிருக்காங்களா? எவ்வளவு பெரிய உண்மை. சலசலப்பு ஆகுமா ஆகாதா? இந்த மாதிரி கூமுட்ட மாதிரியும் தவிட்டு தற்குறி மாதிரியும் ஒரு கால்குலேஷன் சர்வே எடுத்துட்டு வந்து போட்டா தமிழ்நாடு வாயால சிரிக்க மாட்டாங்கல்ல, வேற ஏதோ வச்சுதானே சிரிப்பாங்க. அதனாலதான் அவ்வளவு சலசலப்பு. எவ்வளவு பெரிய உண்மையை சொல்லிட்டு போயிருக்காங்க தினமலர். அடுத்து என்னன்னு பாக்கலாம். அடுத்து நம்மளுடைய திருநெல்வேலி மாமா. என்னடா திருநெல்வேலி அல்வா கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன திருநெல்வேலி மாமான்னு பாக்குறீங்களா? இந்த மாமா டெய்லி அல்வாவும் கொடுப்பாருதான். இருந்தாலும் இந்த மாமாவோட பேரு நாராயணன் திருப்பதி. மாமாக்கு இந்த 12th ரிசல்ட் வந்ததுனால
அப்படிங்கறதுனால கொஞ்சம் கபன்னு உட்கார இடத்துல ஒரே சூடா இருக்கான். அதனால மாமாக்கு சில வைத்தியங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லிடலாமா? செஞ்சி பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளி அவங்கதான் நல்ல இந்த 3% செஞ்சு விட்டுருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல, இந்த 12வது தேர்வு எழுதின மாணவர்கள்ல அந்த பள்ளியில தேர்வு எழுதின மாணவர்கள் 161 பேர் வந்து 100க்கு 100 சென்டம் அடிச்சிருக்காங்க. அதனாலதான் மாமாக்கு ஒரே கபகபான்னு எரியுது போல, உட்கார முடியலையா. அவங்க 161 பேர் 100 மார்க் எடுத்ததுக்கு மாமாக்கு எதுக்கு உட்கார முடியலன்னு கேக்குறீங்களா? இருக்காதா பின்னை. இத்தனை வருஷமாக எங்க மூளை 300 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க, நாங்க தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கு அப்படியே ஆப்பு வச்ச மாதிரி இருக்கும்ல. ஏன்னா அந்த 161 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு தேர்வு எழுதின பிள்ளைகள். அவாள் இருக்க வாய்ப்பு கம்மி தான் வச்சுக்கோங்களேன். அந்த 101 பேர்லயும் அவாள் இருக்க இன்னும் வாய்ப்பு கம்மி தான். அப்படிங்கிறப்போ மாமாக்கு எரியத்தானே செய்யும். ஏன்னா அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க, எங்களை முதல்ல படிக்க விடுங்கடா, படிச்சா நாங்க யாருன்னு காமிப்போம், எங்களோட அறிவை திறமையே காமிப்போம் அப்படின்னு. முக்கியமா இல்ல தமிழ்நாடு அரசுக்குமே நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். ஏன் அப்படின்னா கல்வித்துறையில நம்ம வந்து நிறைய டெக்னாலஜிஸ் அப்புறம் லேப் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல் ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 95.3% வந்து தேர்வு ரிசல்ட்டையும் வந்து பாஸ் ரிசல்ட்டையும் கொடுத்திருக்கு இந்த தமிழ்நாடு அரசு. அப்படிங்கிறப்போ தொடர்ந்து இந்த யூனியன் கவர்மெண்ட் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் கேவலமா பேசிட்டு இருக்கும் போது இடம் கொடுத்த உடனேயே நம்ம எப்படி படிப்போம்னு காமிச்சிருக்கோம்ல, அப்ப வயிறு எரியத்தானே செய்யும். ரெடி ஸ்டெடி கோ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே ரேஸ்ல ஓடி இருப்பானுங்க. இல்லாட்டினா ஒத்த ஆளா அவனுங்களே ரேஸ்ல ஓடி இருப்பானுங்க. இப்பதானே நம்ம ஓட ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம யாருன்னு காமிக்க ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் மாமாக்கு கபகபன்னு இருக்கத்தானே செய்யும். 1000 வருஷமா படிக்கிறீங்களே மாமா, அப்படி என்னதான் அறிவியல்ல கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டா, அறிவியலா அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது, புளியோதரை, தயிர் சாதம், பொங்கல், தயிர் வடை இதெல்லாம் நாங்க கண்டுபிடிச்சோம்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற அசந்து போயிட்டேனோ. அதுக்கப்புறம் முக்கியமா இந்த காமகோடி.org படிச்சீங்களா இல்லையா? போன வாரம் நான் சொன்னேனே, படிச்சீங்களா? அதுல முக்கியமா அந்த தெய்வத்தின் குரல், அதுலதானே இந்த பெண்கள் பேங்க் அக்கௌண்ட் வைக்க கூடாது, பிராமணரா பிறந்தவர்கள் கடல் தாண்டி போக கூடாதுலாம் சொல்லியிருக்கு. ராமானுஜர் மட்டும் வந்து அதை கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவாளா இருந்திருந்தா, அவள் தான் அவரு, ஆனா அவள் பேச்ச கேட்டு அவளாவே இருந்திருந்தா, கடல் தாண்டாம இருந்திருந்தா என்ன பண்ணிட்டு இருந்திருப்பார்? கோயில்ல உண்டியல் கணக்கா பாத்துட்டு இருந்திருப்பார். இன்னைக்கு அவர் போட்ட கணக்கு எல்லாமே நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் அவா பேச்ச கேட்கல அப்படிங்கறதுனால தானே. அதனால இந்த மாமா சொல்றத கண்டுக்காம போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? எல்லாருமே கண்டுக்கணும். கண்டிப்பா அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பள்ளி கல்வித்துறையை வந்து கொஸ்டின் பண்ணிருக்கிறாரு. அப்புறம் அன்னைக்கு எக்ஸாம் நடந்த அந்த சென்டர், அங்க இருந்த சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் பறக்கும் படை, இந்த மாதிரியான எல்லாரையும் இவர் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அங்க ஏதோ நடந்திருக்கு, அதனாலதான் இவங்க வந்து ஈஸியா பாஸ் பண்ணிட்டாங்க, விட்டு கொடுத்தாங்கன்னு சொல்றாரா என்னன்னு தெரியல. அதனால இதோட உள்நோக்கம் என்ன அப்படின்னு ஐயாவை தூக்கிட்டு போய் உள்ள வச்சு உள்நோக்கத்தை கேட்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தயிர் வடைன்னு பேசணும்ல, அந்த தயிர் வடையை வச்சு புதுசா அட்மிட் ஆயிருக்கிற நியூ பேஷண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படிங்கிற ஒரு டிவில உட்காந்து ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்கிற ஒரு சர்மாவை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. போன தடவை அந்த லட்டு பிரச்சனைக்கே வந்து நிறைய பேரோட மனசு புண்பட்டுருச்சா, இப்ப இந்த மாமா சொல்றதை கேட்டா எத்தனை பேரோட மனசு புண்பட்டு போகுமோ அப்படிங்கிற வருத்தம் தான். வேற ஒண்ணும் இல்ல, யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது இல்லையா, பயம்தான். ப்ரௌட் வெஜிடேரியன் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்குமே மாமா ஆப்ப வச்சிருக்காரு. என்ன ஆப்புன்னு கேக்குறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்லி சாம்பார் ஓகே, தகி வடா, தயிர் வடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதானே பிடிக்கும். அது வெஜிடேரியன் இல்லையா? ஆமாங்க, அது நான் வெஜிடேரியனா மாமா சொல்றார். கேக்குறீங்களா? இந்த தயிர் வடை என்பது மாமிசத்திற்கு சமானம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. கேட்டீங்களா? எவ்வளவு பேர் மனசு உடைஞ்சு போயிருவாங்க. தயிர் வடை நான் வெஜிடேரியனாங்க, இவ்வளவு நாள் அது தெரியாம போயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, வருஷத்துக்கு ஒருத்தன் கிட்ட சிக்கிட்டு இருந்தோம், இப்பெல்லாம் வாரத்துக்கு ஒருத்தன் கிட்ட சிக்கிறோமா இல்லையா?